கிட்டத்தட்ட 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில். அதாவது ஒரே பேர், ஒரே சொந்தக்காரங்க பேரு, ஒரே வயசு, பட் டிஃபரெண்ட் எபிக் நம்பர், அதாவது எலக்ட்ரல் நம்பர்ஸ், ஓட்டர் லிஸ்ட், ஓட்டர் கார்டு நம்பர் வேற வேற. 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் குளத்தூர்ல. உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்து மதிப்பா சொல்லலைங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். பூத் நம்பர் 157 157 ரஃபி உல்லா அப்படிங்கிற பேர் 3 முறை வருது. ஒரே அட்ரஸ்ல, ஒரே வயசு, அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஒன்னே. ஆனா அவர்கிட்ட 3 எபிக் நம்பர் இருக்கு. ஓட்டர் ஐடி கார்டு 3 இருக்கு வேற விதமா. அதே பேரு, அதே அப்பா பேரு, அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும். அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பா சொல்றது 9133 ஓட்டர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க குளத்தூர்ல. இதெல்லாம் டிஎம்கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தாருன்னு நான் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன் கேள்வி. இதெல்லாம் ஃபேக் தானுங்க. இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர். இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு 3 எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சீங்களா? நீங்க ஓட் சோரி பண்ணி தான் ஜெயிச்சீங்களா? அந்த சீர்திருத்தம் வேணாமா? நான் கேட்கலாம் இல்லீங்களா? உங்க ப்ரொடெஸ்ட் எஸ்ஐஆருக்கு எகெயின்ஸ்ட்னா உங்க தொகுதியில இருக்கிற இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது? அது வேணுமா உங்களுக்கு? அதனாலதான் ஜெயிச்சிங்களா? இப்படியாக இன்னும் சொல்றேன் உங்களுக்கு. ஒரே அட்ரஸ், அதே குளத்தூர் தான். 30 ஓட்டர் ஐடிஸ் ஆர் ரிஜிஸ்டர்ட் இன் ஒன் சிங்கிள் அட்ரஸ். ஒரே அட்ரஸ்ல 30 ஓட்டர் ஐடிஸ் இருக்குது. ஹவுஸ் நம்பர் 11, பூத் 84. நீங்க போய் செக் பண்ணுங்க. மீடியா போய் செக் பண்ணாங்க, அப்பவாது நம்புவாங்களான்னு பார்ப்போம். 30 ஓட்டர் ஐடி ஒரே அட்ரஸ்ல, ஹவுஸ் நம்பர் 11, பூத் நம்பர் 84. அதே மாதிரி 62 ஓட்டர் ஐடி, ஒரே வீட்டுல பல ரிலிஜன்ஸ் இருக்காங்க. இந்த 62 ஓட்டர் ஐடி இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், என்ன ஜாதி வேணுமோ, என்ன மதம் வேணுமோ இருக்காங்க. ஹவுஸ் நம்பர் 20, ஹவுஸ் நம்பர் 20, பூத் 187. அவங்கள வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சிங்களா? அது ஓட் சோரியா இல்லையா? அடுத்த கேள்வி. 80 ஓட்டர் ஐடிஸ், அதே மாதிரி மல்டிபிள் ரிலிஜன், பலதரப்பட்ட மதங்கள். ஹவுஸ் நம்பர் 10, பூத் 140. அங்கேயும் 80 ஓட்டர் ஐடிஸ் அந்த ஒரு அட்ரஸ்ல, ஒரு வீட்டில் இருக்குது. அவங்க ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு மதம். ஆக்சுவலா வெரிஃபிகேஷன் பண்ணப்போ, இந்த விஷயத்துல வெரிஃபிகேஷன் பண்ணப்போ, அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஓட்டர் பேரெல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்குது. இதை திருத்தணுமா வேணாமா? மொத்தத்துல ஒட்டு மொத்தமா 5964 மிக்ஸ்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது ஓட்டர்கள் கொளத்தூர்ல இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லை. அவங்க எல்லாரையும் குப்பையில அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல போட்டிருக்காங்க. சோ இப்படியாக மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு தொகுதியை நான் எடுத்துட்டு சொல்றேன். இவ்வளவு அனாமலிஸ் இருக்கு, இவ்வளவு டியூப்ளிகேஷன் இருக்கு, இவ்வளவு நம்மளுக்கே புரியுது ஏதோ கட்பட், ஹிந்தியில கட்படுவாங்க, இவ்வளவு ஏதோ குளறுபடி இருக்கு அப்படின்னு. சோ இதை சீர்திருத்தம் பண்ணணுமா வேணாமா? சரி, இதே ராகுல் காந்தி போய் மகாராஷ்டிரால சொல்லிட்டே இருக்காரு.
மகாராஷ்டிரால சீர்திருத்தம் பண்ணல, ரிஃபார்ம் பண்ணல. CSDS ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க கொடுத்த நம்பர்ஸ் வச்சுட்டு ராகுல் காந்தி பேசிட்டாரு. அவங்க சொல்றாங்க நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க கொடுத்த நம்பர்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குது, அது சரியில்லை, SIR ரிலேட்டட் அனாலிசிஸ் எங்களோட சரியில்லை அப்படின்னு அவங்களே வெளியில வந்து சொல்லிட்டாங்க CSDS. அதை நம்பிக்கிட்டு ராகுல் காந்தி மகாராஷ்டிரால பேசினார். அதனால இந்த ஓட்டர் விஷயத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், எலெக்ஷன் பீகார் விஷயம் ஒரு முறை பீகார் விஷயம் சொல்லிடுறேன். கொஞ்சம் பின்னாடி அமைதியா பாருங்க. பேசணும்னா வெளியில போய் பேச, பேசணும்னா வெளியில போய் பேசணும். பீகார் விஷயம் உங்களுக்கு சும்மா எடுத்து சொல்றேங்க. லோக்கல் BLO, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் BLA ரிப்போர்ட் பண்றாங்க. 22 லட்சம் ஓட்டர்ஸ் இறந்தவங்க, மரணம் அடைந்தவங்க, அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அதை சீர்திருத்தம் பண்ண பீகார்ல போனா அது தப்பா?